நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 635வது வீடியோ. திரிபுரா ரகசியத்தினுடைய 28வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறேன். இப்போ இந்த புக்கு தான் பார்க்குறேன். சர்வமங்களா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் வெளியிடப்பட்ட இந்த நூல். இதிலேருந்து நான் படிக்கிறேன் தினம். அத்தியாயம் 69 பார்த்துருக்கோம். விஷுக்கரன் விஷங்கனுடன் யுத்தத்துக்கு வந்தான். விஷுக்கரன் மந்திரியுடனும் அசுர சேனாதிபதி தண்டினியுடனும் பண்டனின் மகன்கள் பாலாவுடனும் பண்டனின் மந்திரிகள் திரஸ்கரணியுடனும் மற்றொரு சம்பத்கரியுடனும் அஸ்வாருடனும் யுத்தம் செய்தனர். பெரும்போர் மூண்டது. ஒரு ஒழுங்கில்லாத கண்டபடி சண்டை நடப்படுகிறது. இதை கண்ட மந்திரினி ஜுவாலாமுகியை எண்ண அவள் பிரசன்னமானாள். எரியும் பெரும் மலை போல் இருந்தாள். இருட்டு மறைந்தது. அந்த ஒளியில் வெளிச்சம் தெரிந்தது. வெளிச்சத்தில் யுத்தம் நடந்தது. 4 முகங்கள் கொண்ட பண்டாசுரனின் மகன்கள் பாலையுடன் போர் புரிந்தனர். அவர்கள் 4 முகமா. பாலை அவர்கள் குதிரைகள் சாரதிகளை கொன்று அவர்கள் மார்பில் அம்பால் அடிக்க அவர்கள் மயங்கி விழுந்தனர். பண்டாசுர சகோதரிகள் மகளான உலுகஜித்து முதலியானோர் அஸ்வாருடன் சண்டையிட்டனர். அவர்களை கயிற்றில் கட்டி பாலால் அவர்கள் தலையை அஸ்வாருடன் வெட்டினாள். அதே போல உக்கரகர்மா முதலிய மந்திரிகள் திரஸ்கரணி தேவியிடம் சண்டை போட அவள் பாலால் அவர்கள் தலைகளை சீவி விட்டாள். தண்டநாதா தேரில் அமர்ந்து குடிலாட்சன் கூட போரிட்டாள். தண்டநாதா அவன் தேரை இழுத்து வந்த 8 குதிரைகளையும் கொன்று தேர் சாரதியையும் கொன்று அவன் மார்பில் அம்பால் அடிக்க அவன் மயக்கமுற்றான். மயக்கம் தெளிந்த குடிலாட்சன் இரும்பு கதையால் தண்டினியின் கிரிசக்கரத்தின் சிங்கத்தை அடித்தான். சிங்கம் மயக்கமடைந்தது. மயக்கம் தெளிந்த சிங்கம் அவன் மீது பாய்ந்தது. அவன் மார்பை கிழித்து ரத்தம் சொட்ட மறுபடியும் அவன் தண்டநாதாவை தேரில் ஏற்பட்டான். தண்டநாதாவின் முக்கிய காவலான ஜம்பினி அவனை எதிர்த்தாள். ஜம்பினி கதையால் அவன் தலையை ஓங்கி அடிக்க அவன் தன் கதையை அணைத்த வண்ணம் ரத்தம் பெருக கீழே விழுந்து இறந்தான். இந்த கதையை அணைத்த வண்ணம் கீழே விழுந்துடுறான். மந்திரினி விசுக்கரனுடன் போர் புரிந்தாள். அம்பாள் அவன் தேரை உடைத்து அவன் சாரதி குதிரைகளை கொன்றாள். விஷுக்கரன் கோபமுற்று மந்திரி மீறி பாய அவன் சூலத்தால் அவனை தாக்கவும் அவன் வெகு தூரம் தள்ளி விழுந்து மயக்கமுற்றான். இவ்வாறு யுத்தம் நடந்திருக்கும் போது தேவி ஸ்ரீ லலிதா மகாதிரபசுந்தரி தனியாக இருப்பாள் என்று விஷங்கன் படையுடன் சென்றான். ஸ்ரீ சக்கரராஜ ரதத்தை சூழ்ந்தான். தேவி லலிதா நடப்பது ஒன்றும் அறியாதது போல் இருந்தாள். அவளை சுற்றி இருக்கும் சக்தி கணங்களும் கவலைப்படாதிருந்தன. அசுரப்படைகள் ரதத்துக்குள் குதிக்க தயாராகினர். அதுவரை பேசாதிருந்த சக்தி கணங்கள் உறக்க குரல் கொடுத்து அசுரர்கள் நடுவே பாய்ந்து போரிட ஆரம்பித்தனர். ஸ்ரீ சக்கரராஜத்தின் சக்திகள் யுத்த துணியை கேட்ட அனிமா சக்திகள் போரில் புகுந்தனர். இது பற்றி காமேஸ்வரி முதலான நித்யாதிபதிகள் காமேஸ்வரி பகவான நித்திய கிருணா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதியை துரிதா குலசுந்தரி நித்யா நீல பதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாரணி சித்ரா இத்தியாதிபதிகள் தேவி லலிதாவுடன் தெரிவித்தனர். தேவியின் உத்தரவு பெற்று அவர்களும் யுத்தத்துக்கு வந்தனர். இருளில் போரிடுவது கடினம் என்பதால் காமேஸ்வரி உத்தரவிட ஜுவாலாமாரணி ஜுவாலையை வெளிப்படுத்த ஒளியானது ஒளியோஜனைக்கு தூர பரவியது. சக்திகள் அசுரர்களை கடுமையாக தாக்கினர். தமனன் என்ற அசுரன் அம்பு மழை பொழிந்து சக்தி கணங்களை தாக்கி அவர்களை நிலை குறைய செய்தான். இது கண்டு காமேஸ்வரி கோபமுற்று நித்யாதேவர்களை சென்று தமனின் படையை எதிர்த்தார். கடும் போரிட்டு நித்யாதேவதிகள் தமனனை கொன்றனர். வீரரான விஷங்கன் யானை மீது ஏறி நித்யாதேவதிகளோடு சண்டையிட்டார். நித்யாதேவதிகள் அவனை சூழ்ந்தனர். அவனிடம் காமேஸ்வரி, நீசமான அசுரனே, சண்டை போடுவது நிறுத்து, இல்லாவிடில் உன் உயிர் போய்விடும், ஆயுதங்களை கீழே போட்டு ஓடிவிடும், தனியனாய் இங்குள்ள போரிடுவது சரியில்லை என்றாள். விஷங்க நகைத்து, துஷ்டையே, நான் தன்னந்தனியாக சக்தி படைகளை அழித்து தேவி லலிதாவை கட்டி இழுத்துச் செல்வேன் சூழ்நிலைக்கிறாம. காமேஸ்வர பகவானி முதல் தேவதிகளே கேளுங்கள், நான் இவனுடன் யுத்தம் செய்கிறேன், இவன் தப்பி ஓடக்கூடாது, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விஷங்கரனை மடையா, உன் வலிமையெல்லாம் திரட்டி என்னுடன் சண்டை போடு, நீ ஆண் பிள்ளையானால் தப்பி ஓட மாட்டாய், உனக்கு காயம் ஏற்பட்டால் உன்னை தப்பி ஓட விடுவேன், இப்போ என்ன சண்டை எடுத்து சொல்லி அவனை தாக்கினாள். அவன் ஒரு யானையை கொன்றான். அவன் ஒரு பெரும் வாளுடன் ஓடிவர அந்த வாளை அம்பால் உடைத்தாள். அவனிடம், அசுரா, ஏன் இப்படி யுத்தம் செய்கிறாய்? ஏதோ அசுரங்கள் மீது படவில்லை, என்னுடைய கருணை காட்டுகிறாயா? உன் ஆயுதங்கள் எங்கே? எப்படி நீ லலிதாதியை கட்டி எடுத்து போவன்னு கேட்குறா. கோபத்துடன் விஷங்கர் கைகளை உயர்த்தி
பாய அவன் பாதம், மார்பு, கைகளை காமேஸ்வரி அம்பு விட்டு காயப்படுத்தினாள். அதனால் அசைக்க முடியாது நாணமுற்று அவன் அந்த இடத்தில் இருந்து மறைய முற்பட்டான். தனது மாய சக்தியால் ஆயுதங்களை பாறைகள், ரத்தம், பாம்புகள், தூசி, எரியும் கரி இதெல்லாம் உண்டாக்குறான். அடுத்து விஷங்கன் 1000 முகங்களும் கால்களும் கொண்ட ஒரு கருமஞ்சள் உருவெடுத்து வாயில் நெருப்பு வீச கொல்ல வந்தான். சினிமா எல்லாம் காமிப்பான், அந்த மாதிரி இருக்குது. அவன் உயரமே ஒரு யோஜனை இருந்தது. சக்தி கணங்களை கண்டு அஞ்சினர். காமேஸ்வரி மாயமருக்கும் அசரமிட்டு இந்த மாய உருவை சிதைத்தார். விஷங்கனை கயிறால் கட்டி போட்டார். அவனை சக்தி கணங்கள் ஸ்ரீசக்கரராஜ தேரில் அருகே கொண்டு சென்றனர். காமேஸ்வரியும் மந்திரியும் தத்தம் போரில் ஏற்பட்ட வெற்றி பற்றி லலிதாவிடம் தெரிவித்தனர். கட்டி கடந்த விஷங்கனை கொல்ல வேண்டும் என்று சக்தி கணங்கள் குரல் எழுப்பினர். அதுக்கு மந்திரனை கட்டுண்டு இருப்பதை கொல்ல சரி என்று அவனை விட்டு விடுவோம், அவன் போய் மண்டாசுரனை சொல்லட்டான் என்றார். பிறகு அவனை விடுவித்ததும் மந்திரனை அவனிடம் இனி மாய வேலைகளில் ஈடுபடாதே என்றாள். அவன் தலை குனிந்து திரும்பி பார்க்கிறா சென்றான். தண்டநாதா மந்திரனிடம், தேவி, இரவில் ஒரு சிறு பகுதி தான் மிஞ்சுள்ளது. விடிந்தவுடன் மறுபடியும் உக்கிரமான போர் துவங்கும். அசுரர்கள் ஏமாற்று வேலைகளை கையாளுகிறார்கள். நாம் நமது முழுப்படையுடன் அவர்களை எதிர்க்க வேண்டும். ஸ்ரீசக்கரராஜம் தனியே இருக்க வேண்டி வரும். அது சரியில்லை, இதற்கு வழி சொல்ல வேண்டும் என்றார். மந்திரனை ஆலோசித்து தேவி லலிதாவிடம், தாயே, விடிந்ததும் படைகளோடு அத்தனை பேரும் போருக்கு போக வேண்டியிருப்பதால் உங்களுக்கு இந்த தேவை ஒன்றுதான் காவல், இது சரியல்லை. இரவெல்லாம் போர் புரிந்ததால் சக்திகளுக்கு ஓய்வு தேவை. அதனால் அசுரர்களை நினைத்து அவர்களை தூக்கம் வராமல் மறுக்கிறது. நீங்கள் உத்தரவு தந்தால் நம் எதிரிகள் நம்மளை தாக்காதவாறு ஒரு திட்டம் தருகிறேன் என்றார். அப்படியே செய்ய லலிதாதேவி உத்தரவிட்டார். மந்திரனை 14வது நித்தியான ஜுவாலாமுகியிடம் எதிரிகள் உள்ளே போகாமல் ஒரு கோட்டையை நெருப்பு கோட்டையை அமைக்க சொல்கிறார். அதே மாதிரி அவர் பண்ணுறார். ஸோ இந்த நெருப்பு கோட்டையின் மத்தியில் ஸ்ரீசக்கரத்தில் தேவி லலிதா அமர்ந்திருந்தார். 1000 சக்திகளிடம் ஸ்ரீசக்கரத்தையும் காவல் கேட்க சொல்லி மந்திரனை உத்தரவிட்டார். அந்த 1000 சக்திகள் காத்துருக்கார். ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த விஷங்கன் குடிலாட்சன் மரணத்தை கேள்விப்பட்டு அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அவனை கண்டு அவன் சகோதரன் ஏன் வருத்தமாக இருக்கார் என்று கேட்டான். பெருமூச்சு விட்ட விஷங்கன், என்ன சொல்வது, இந்த மாதிரி ஒரு நிலையை நாம் எதிர்கொண்டதே இல்லை. அசுரர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது என்று எண்ணுகிறேன். நரிகள் ஒரு சிங்கத்தை கொள்வது போல் விஷ்ணுவையே வென்ற நம்ம அசுரர்களை ஒரு பெண் கூட்டம் அழிக்கிறது. இந்த நிலையில் நான் உயிரோடு இருக்க வேண்டுமா? என்ன பண்ணட்டும்? போரில் நான் கொல்லப்படவில்லை. மற்ற அசுரர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறந்து விட்டனர் அப்படிலாம் சொல்கிறான். இரவில் படையோடு சென்று தேவியின் ரதத்தை கைப்பற்ற சென்ற எங்கள் சக்தி கணங்கள் கடுமையாக எதிர்த்தனர். தேரிலிருந்து 16 சக்திகள் வெளிப்பட்டு ஒரு பெரிய எரியும் மலையை உண்டு பண்ணி எங்களை சூழ்ந்து அம்பெய்தி தமனன் முதலியை கொன்றனர். அதெல்லாம் சொல்கிறான். கரும்பச்சையின் நிறத்தினவளும் அழகியும் மதுமொழி கொண்டவளான மந்திரணி தேவி என்னை கருணையிடம் விடுவித்தார். என் வீரம் புகழை இழந்து நான் ஒன்றும் உயிரோடு சரியில்லை சொல்கிறான். விசுக்கரன் லலிதாம்பிகை உன் மூளையை மடங்கெடுத்து விட்டால். சில சமயம் சாதாரணமான வீரர்களை பெரும் சக்தி கொண்டவரை வென்றிருக்கின்றனர். நடக்கிறவனுக்கு எப்போதாவது கால் இடத்தான் செய்ய சொல்கிறான். எதிர்களுக்கு விக்ரம் உண்டாகும் மாயதந்திரம் ஒன்று உண்டு. சுக்கராச்சாரியார கற்றுக்கொண்டு அந்த எந்திரத்தை ஒரு கல்லில் வரைந்து தருகிறேன். நீ அந்த சக்தி கலங்களின் படையில் ரகசியமாக பிரதிஷ்டை செய்து விடு அப்படின்னு சொல்லி அந்த அந்த விக்கிரக எந்திரத்தை அனுப்புகிறான். பண்டாசுரன் அமைதி பெற்று விசுக்கரன் அந்த விக்கிரக எந்திரத்தை வரைந்தான். மது, மாமிச முதலிய வசுக்களை கொண்டு இந்த சூத்திர தேவதையை அந்த மந்திரத்தில் உபசரித்தான். மயான சாம்பலை தன் மேனி முழுக்க தடவிக்கொண்டு ஒரு மண்டையோட்டில் மதுவை அறிந்தினான். ஆடை இல்லாத பெண்கள் சூழ எலும்பு மாலை அணிந்து தெற்கு திசையை நோக்கி மந்திரங்களை ஜபித்தான். அது அதரவணை வேத மந்திரங்கள். பிறகு அந்த எந்திரத்தை விஷங்கரன் கொடுத்து எந்திரத்தை சக்தி கணங்களின் படை நடுவே ஸ்ரீசக்கரத்தை பார்த்தவாறு வைத்து விட்டுவான்றான். விஷங்கன் அவ்வாறே விக்கிர எந்திரத்தை எடுத்துக்கொண்டு போனான். சக்தி கணங்களை சுற்றி ஒரு பெரும் நெருப்பு கோட்டை இருப்பதை கண்டு மேலே பறந்தும் தாண்ட முடியாது. அதனால் அந்த விக்கிர எந்திரத்தை உள்ளே தூக்கி போட்டுவிட்டு வந்து திரும்பினான். விக்கிர எந்திரத்தால் சக்தி கணங்கள் வலிமை இழந்திருப்பார்கள் என்று எண்ணி விஷுக்கரன் பெரும்படையுடன் யுத்தத்துக்கு சென்றான். அந்த நெருப்பு கோட்டையை கண்டான். அதை உடைக்க வாயு, மலை, பனி, மண், கல், கடல் நீர், மழை முதலிய அஸ்திரங்களை பிரயோகித்தும் உடைக்க முடியவில்லை. மேலே பறந்து உள்ளே நுழையலாம் என்றால் நெருப்பு மேலே பறந்து வளர்ந்து வான் வரை இருந்தது. கோட்டை வாசல் வழியாக நுழைய முடியாது போனதால் வாசல் மீது அசுரர்கள் ஆயுதங்களை எறிந்தனர். தண்டநாதா படைகளை தயாராக சொன்னார். ஆனால் விக்கிர இயந்திரத்தின் விளைவால் சக்தி கணங்கள் தயாராக மறுத்தனர்.
எதற்கு போரிட வேண்டும், எதற்காக அசுரர்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு இதாகிடுது. அவளுக்கு புத்தியெல்லாம் பேதலிச்சு போயிடுறது. மாயை சக்தி அதிசயமானது. நம்ம எதற்காக அசுரர்களை கொன்றோம், தேவையில்லாத குரூர செயல்களை நாம் சீக்கிரம் அழித்து விடுவோம். அசுரர்களை கொன்ற பாவம் நமக்கு தீர புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போய் தவம் இருப்போம் என்று சொல்கிறா. அவளாம் போதும் இந்த போர், நல்ல கணவனை அடைந்து மகிழ்ந்திருப்போம் என்று சக்தி கணக்கில் பேசலாயின. அவர்கள் தண்டநாதாவிடம் உன் பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், இனி உத்தியம் செய்ய மாட்டோம் சொல்றார். கே வராக மூர்த்திகளே, முகத்தினே எப்போது பார்த்தாலும் எங்களை விரட்டுகிறாய், இங்கிருந்து போய்விடு, இல்லாவிட்டால் உன் கண்களை பிடுங்கி விடுவோம். வராக முகத்துடன் வெட்கம் பண்ணி இருப்பது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார். பன்றி முகத்தவளே, உனக்கு சக்தி இருந்தால் என்னுடன் போரிடு, என் கையால் சாகப் போகிறாய் என்று தண்டினை பார்த்து கத்தினார்கள். யார்? அவா படை வீரர்களே சொல்கிறார். இதெல்லாம் தண்டினைக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. எப்படி மாறினார்கள் என்று ஆச்சரியப்படுறாங்க. மந்திரன்கிட்ட பேசுகிறார். மந்திரனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. எல்லாமே தாயே லலிதா கிட்ட போய் சொல்கிறார், அசுரர்கள் விஷமாக இருக்கும், சக்தி கணங்கள் பேசுவதை கேட்டால் பயமாக இருக்கிறது, வெளியே அசுரர்கள் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள், தண்டநாத்தானும் நான் ஸ்ரீசக்கர தேவியை தவிர மீதி அத்தனை சக்தி கணங்களாலும் குணமே மாறி இருக்கின்றன. சரி, உன் புருவத்தை சற்றே அசைத்தாலே அசுர வீரர்கள் அழிவர், அப்படி செய்ய வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு வெளி சொன்னால் மொத்தம் போதுன்றார். யார்? தண்டநாத்தா. மந்திரணி சொல்கிறார். ஷாமலா சொன்னதை கேட்ட ஸ்ரீமாதா பரமேஸ்வரி காமேஸ்வர முகத்தை அன்புத்துடன் நோக்கினாள். காமேஸ்வர முகத்தில் தேவியின் புன்னகை கவர்ந்தது. சிவந்த நிறத்துடன் யானை முகத்து கணபதி பிறந்தார். தனது வலது கைகளில் கதை, சூலம், சங்கு, தாமரை, தந்தமும், இடது கையிலே மாதுளங்கம், தனுசு, சக்கரம், பாசம், தானிய கொத்து வைத்திருந்தார். தனது தும்பிக்கையில் மடிகள் நிறைந்த குடத்தை வச்சிருந்தார். சிவந்த ஆடையும் ஆபரணங்களும் அணிந்திருந்தார். அதாவது நம்ம மகா கணபதி வந்துடுறார். கணபதியை வணங்கிய தேவி, இந்த யுத்தத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நிச்சயம் வெற்றி கொள்வேன் என்றார். தேவி லலிதா கணபதியிடம், வத்சா, அசுரர்களை மாயையை அழிப்பாய் என்று சொல்றார். உடனே கணபதி விக்ன இயந்திரத்தை கண்டுபிடித்து கோபத்துடன் தந்தத்தால் அதனை உடைத்தார், பொடிப்பொடியாக்கினார். நெருப்பு கோட்டையை தாண்டி யுத்தத்துக்கு உற்சாகமாக சென்றார். கதையாலும் சக்கரத்தாலும் சூலத்தாலும் அம்புகளாலும் தந்தங்களாலும் ஆயிரக்கணக்கான அசுரரை கொன்றார். காமேஸ்வரன் பண்டாசுரன் மகன்களுடன் யுத்தம் புரிந்தார். தனது தந்தத்தால் விஷங்களின் மார்பை பிளந்தார். அவன் மயக்கமுற்றான். இதை கண்டு கோபத்துடன் விஷுக்கரன் கணபதியுடன் உக்கிரமாக போர் புரிந்தான். தனது கதையால் கணபதி விஷுக்கரன் தேர் குதிரைகள் சாரதியை அடித்தார். அடுத்து பண்டாசுரன் தேரை நோக்கி கணபதி சென்றார். கணபதியை கண்டுற்ற பண்டாசுரன் தேவி லலிதாவின் கையால் மரணம் அடைய வேண்டும் என்பதே ஆசை. அந்த கணபதியை தொடங்கலாக்கிறார் என்று யானை வடிவில் அசுரனை உண்டாக்கிறேன்னு சொல்லி அவன் கணேசரிடம் போராட்டம் சொல்லி அவனும் ஒரு அசுரனை உண்டாக்கி கணேசரோட சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறான். கணேசனும் கஜாசுரனும் போரிட்டனர். இதற்கிடையில் கணேசன் விக்கிரகத்தை உடைத்த உடனே சக்தி கணங்கள் மயக்கம் தெளிந்தது. அவர்கள் யுத்தத்துக்கு கிளம்பினர். ஸ்ரீதேவி லலிதாவே தண்டினி மந்திரணி சூழ போருக்கு கிளம்பினார். அவர்களுக்கு முன் யானை படையோட தேவி சம்பத்கரி சென்றார். அவரோடு குதிரைப்படையுடன் அஸ்வாரோட போறார். பாலாம்பிகை தேவி லலிதாவுடன், தாயை எனக்கு போரிட ஆசையாக உள்ளது, உத்தரவு தர வேணுன்றார். தண்டநாத்தானை தடுக்கிறார் சொல்றார். அதை கேட்டு லலிதா புன்னகையிடம் மந்திரனையை நோக்கினார். மந்திரணி பாலாவிடம், பாலா, நான் சொல்வது போல செய், என்னையும் தண்டநாத்தாவையும் உன் கூட அழைத்துச் செல், நாங்கள் உன் பக்கத்தில் இருக்கும்போது சண்டை போடலான்றார். பாலா, நான் பண்டாசுர மகன்களோடு யுத்தம் புரிவேன், நீங்கள் யாரும் உதவிக்கு பெறக்கூடாதுன்றார். மந்திரன், நீயே ஒரு அசுரன் கூடத்தான் போரிடலாம், ஒரே ஒரு அசுரன் கூட தான் போரிடலாம், பண்டாசுரன் மகன் 30 மகன்கள், நீ யுத்தம் பண்ணுவது சரியில்லை என்றார். யாரா ஒருவரை தேர்ந்தெடுப்போது பாலா கைகளை கூப்பி பண்டாசுரன் அத்தனை மகன்களும் போரிட உத்தரவு கேட்டார். மந்திரனை மனமிறங்கி பாலாவை கட்டி அணைத்து உத்தரவு கொடுத்தார். பாலாதேவி, ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மா, திரும்ப நான் சொல்வதை கேள், தண்டினி என் கூட இருக்கக்கூடாது. தண்டநாதா மேலே ஒரு கோபம், என்ன சண்டை போடவே விட மாட்டேன்றா அவளை. அவளோடைய நான் போரிட்டு தோற்கெடுப்பேன். தண்டநாதான், பாலாவிட கவலைப்படாதே, நான் உன் பின்னாடி இருப்பேன், நீ சொல்கிறபடி செய்வேன்னு சொல்கிறார். மகிழ்ந்த பாலா தண்டநாதாவை கட்டி அணைத்தார். பிறகு யுத்தத்துக்கு கிளம்பினார். பாலாவுக்கு இருப்புறமும் தண்டினை மந்திரனை சென்றனர். ஸ்ரீ தேவி லலிதாவும் போருக்கு புறப்பட்டார். அவள் பெண் கரிய குதிரையில் திரஸ்கரணி என்ற சக்தியுள்ள வந்தாள். இன்னைக்கு 28வது நாள் கதையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இந்த இது கேளுங்கோ, திருப்பரா ரகசியத்தை, புண்ணியம் உண்டு, இதனால் நிறைய பலன்களும் உண்டு.
அதாவது சிரவணம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் படிக்க முடியலால கேட்கலாம். 10-15 நிமிஷம். எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நம்ம. இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.